ஸோ ஹாய் ஆல் வெல்கம் டு ரப்பர் பந்து யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கான ஸ்குவாட் அனாலிசிஸ் அண்ட் அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி போச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம டேரக்டாகவே வில் ஸ்டார்ட் வித் அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். ஸோ ஆகாஷ் ப்ரோ, லைக் உங்கள்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களை பொறுத்தவரை இந்த டீம்ல இந்த ஆக்ஷன் அவங்க எப்படி போச்சு, அதில் என்னென்ன ஸ்ட்ரென்த்ஸ் நீங்கள் மெயினாக பார்க்குறீங்க இந்த குஜராத் டீம்? ஆக்சுவலா வந்து இவங்க வந்து வேற லெவல் எடுத்திருக்காங்க. வென் ஃபார் தேர் டைம் திங் லைக் ஜோஸ் பட்லர் எடுத்தது அப்படின்னா வேற லெவல் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் திசே. இப்போ குஜராத்ல நடந்த ஒரு மேட்ச்ல ஐ திங்க் 2022 ஐ திங்க் குஜராத் வின் பண்ண அந்த டைம்ல ஐ திங்க் தே ஹேவ் கான் ஃபார் பட்லர் வந்து ஒரு 100 அடிச்சிருப்பாரு அகேன்ஸ்ட் ஹர்திக் பாண்டியாஸ் பிரைம் குஜராத் டைட்டன்ஸ். அந்த மேட்ச் வந்து எதர் சைடு ரெண்டு பக்கமும் ஒரு 100 அடிச்சாங்க. பட் இருந்தாலும் அந்த பட்லரோட 100 வந்து ஒரே ஒரு டிராப் கேட்ச் மட்டும் ஹர்திக் பாண்டியா பண்ணிப்பாரு நினைக்கிறேன் அந்த மேட்ச். அது தவிர பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து அந்த அகமதாபாத்ல வேற லெவல் செட் ஆகும். இப்போ ஓகே. அதனால வந்து இவங்க வேற லெவல்ல பட்லரை பிக் பண்ணி இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டாப் 3 வந்து இவங்க வந்து ஆன் அ வெரி பேட் டோர்னமெண்ட் தே வில் ஸ்கோர் அலாங் 1050 ரன்ஸ் ஆல் டுகெதர். டாப் 3 அடிப்பாங்க. ஓகே. ரொம்ப கிக்காச்சு அப்படின்னா தே வில் கோ ஃபார் 1800 ரன்ஸ் விச் மீன்ஸ் 5 மேட்சஸ் ஸ்கோர் டு ஒரு 9 மேட்சஸ் ஸ்கோர் வித்தின் திஸ் ரேஞ்ச் தே வில் ஸ்கோர். 9 மேட்சோட ஸ்கோரை மொத்தமா இந்த 3 பேர் அடிக்க முடியும். ஸோ யூ ஆர் கான் வித் திஸ் மச் லைக் ஹிட்டிங் ரன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹஸ் பீன் அ வெரி குட் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஜிடி. செகண்ட் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இந்த கன் பவுலர்ஸ் 3 பவுலர்ஸ் இருக்காங்க. பிரசீத் கிருஷ்ணா, சிராஜ் அண்ட் ரபாடாவும் இல்ல அப்படின்னா தேவ் கோயிட்ஸி. ஸோ இந்த மாதிரி ஒரு டைம் வச்சிருக்கிறதுனால தே வில் ஆப்வியஸ்லி டெலிவர் இன் அகமதாபாத்ன்றது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. தென் தே ஆர் கான் ஃபார் வெரைட்டி ஸ்பின் பவுலிங். ஓகே. சாய் கிஷோர் இருக்காரு, வாஷிங்டன் இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேம் ரைட் ஹேம் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். தென் தே ஆர் கான் ஃபார் தென் தே ஹவ் ஆப்வியஸ்லி ரிட்டைன் ரஷீத் கான். ஸோ லெஃப்ட் ரைட் ஹேம் லெக் ஸ்பின்னர். ஸோ 3 வெரைட்டியுமே இவங்க கிட்ட இருக்கு. ஓகே. தென் வாட் தே டிட் இஸ் பவர் பிளே ஃபேண்டசி வித் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ். இது வந்து ஆக்சுவலி அக்ரி பண்ணீங்களான்னு தெரியாது. பட் அந்த இனிஷியல் ஸ்விங் இருக்கும் ப்ரோ அகமதாபாத்ல. Yeah. இனிஷியல் ஸ்விங் அண்ட் பவுன்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைம்ல இஃப் யூ கோ ஃபார் பிரசித் கிருஷ்ணா ஹூ இஸ் 2 overs 8 for no loss அந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணா போவாரு. சிராஜ் சொல்லவே வேணாம். அவர் அந்த வாபிள் சீம் இன் ஸ்விங்கர் அவுட் ஸ்விங்கர் வச்சு அவர் தேர்த்து எடுத்துருவாரு பேட்டிங் லைனப்ப. தென் திஸ் திங் சரி, எனக்கு ரபாடா ரபாடா வந்து சிராஜ் விட்டுட்டு புவனேஸ்வர் எடுத்தது நல்லதுதான். பட் சம்திங் இஸ் பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் தான். குஜராத்துக்கு சிராஜ் எடுத்தது சம்திங் அந்த இனிஷியல் நீங்க சொன்ன மாதிரி இந்த அகமதாபாத்ல பயங்கரமா ஸ்விங் ஆகும். யா, கேரி ஆன். தென் தே ஹேவ் ரபாடா டு ஸ்டெபிலைஸ் தி மிட் ஓவர்ஸ். ஸோ இவங்க வந்து எல்லாமே பவர் பிளேக்கு செட் ஆகிற மாதிரி தான் இருக்கு. தென் இவங்க கிட்ட இருக்கிற பேட்டிங் பாத்தீங்கன்னா எல்லா கண்டிஷன் அகாமடேட் ஆவாங்க. இவங்க வந்து ஒரு ஸ்லோ ஸ்பின் ட்ராக்லயும் உங்களால பண்ண முடியும். இந்த பாட்டா விக்கெட்லயும் தே கேன் கியர் எல்லாம் அப் பண்ண முடியும். சாய் சுதர்ஷனை பத்தி சொல்லவே வேணாம். சுப்மன் கில் பட்லர் எல்லாம் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா பிரிச்சு பிரிச்சு முடிச்சிருவாங்க ப்ரோ. ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பேட்டிங் லைன் தே ஹவ் கான் அண்ட் பவுலிங் லைன் தே ஹவ் கான் இஸ் வெரி பிளெஸிங் ஃபார் ஜிடி. ஆக்சுவலி இந்த டோர்னமெண்ட் இவங்க ஜெயிச்சாலும் ஒன்றும் பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நான் சொல்லுவேன். ஓகே. ஓகே. ஸோ கமலேஷ், லைக் ஆன் தட் நோட், அவர் மேக்ஸிமம் எல்லா ஸ்ட்ரென்த்தும் கவர் பண்ணிட்டாரு. ஸோ உன்னை பொறுத்தவரை எனி வீக்னஸஸ் அண்ட் மைனஸ் இந்த குஜராத் டீமை பத்தி தெரியுதா? லைக் உன்னோட தாட்ஸ்? One of the weakness I would say is like I don't think Shubman Gill is a proven captain. Maybe they should try Josh Butler as a captain. ஓகே. இங்கிலாண்டோட T20 கேப்டன். ஸோ அவரை ட்ரை பண்ணணும்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அண்ட் மேபி டெத் ஓவர்ஸ்ல ஈவன் இஃப் ரபாடா இஸ் பவுலிங் அவருக்கு இன்னொரு சைட்ல இருந்து சப்போர்ட் இருக்குமான்றது ஒரு சின்ன டவுட். ஐம் நாட் சேயிங் சிராஜ் அண்ட் பிரசித் கிருஷ்ணா ஆர் பேட் பவுலர்ஸ், பட் ஒரு சின்னதா ஒரு டவுட் எனக்கு இருக்கு. ஓகே. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இங்க நம்ம ப்ராபபிள் லாங் போட்டிருக்கோம். ஸோ எனக்கு லைக் நீ சொன்னது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆப்வியஸா ரெண்டு பேர்ட்டையும் அந்த ப்ராபபிள் 11 or 12 தான். ஸோ நம்ம இங்க டிஸ்பிளே பண்ணிருக்கோம். ஸோ இதுல இதே ஸ்டிக்கிங் பண்றியா, இல்ல நீ சொன்ன அந்த நெகட்டிவ்க்கு ஏத்த மாதிரி எனி சேஞ்சஸ் பண்றியா? இல்ல I'll almost go with the same one. Maybe I'll just switch between Sundar and Sai Kishore. Some matches Sai Kishoreக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கிறதுக்காக. ரஷீத் கான் இஸ் லைக் ஃபார் ஷூர் go for it player. ஓகே. ஓகே. Maybe in some matches ஒரு ட்ரை பண்றதுக்காக ஒரு சின்ன சேஞ்சுக்கு. Obviously Sundar is like level above Sai Kishore, but yeah, Sai Kishore is also a good player. That is what I'm trying to say. And one more thing I could see in this squad is like fielding பண்றப்ப you just have to remove someone and put Glenn Phillips in square. அவ்வளவுதான் enough. பவுண்டரி ரோப்ல போட்டுறலாம். One of the best picks in this team, Glenn Phillips. பவுண்டரி ரோப்ல இல்ல, ஸ்கொயர்ல போடு, கட் பண்ணா அவ்வளவுதான். எங்க இருந்திருப்பாங்க, பறந்தாலும் பால் கையில இருக்கும். ஓகே. 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 எனக்கு தெரிஞ்ச ராகுல். Yeah, that's it for me. I don't have any much change in this bowling lineup. ஓகே. ஓகே. எனக்கு ராகுல் திவாட்டே பண்ண மாட்டாங்க. சாரி, இஸ் a bowler also. ஓகே. சோ ஆகாஷ் ப்ரோ, இந்த உங்களுக்கு தெரியுதோ டிஸ்பிளேல தெரியும் நினைக்கிறேன். சோ இதான் நீங்களும் பிளேயிங் விளையாடுவீங்களா? எனி சேஞ்சஸ் ஓவர் ஹியர்? ப்ரோ ஆக்சுவலி இதுல நான் லம்ரோர் மட்டும் எடுக்க மாட்டேன். ஓகே. ஏன்னா நான் ஐ வில் பிரிங் ரதர்ஃபோர்ட் இன் பிளேஸ் ஆஃப் லம்ரோர். ஏன்னா வந்து ரதர்ஃபோர்டுக்கு வந்து அந்த நீங்க நியூசிலாந்து மேட்ச் பாத்தீங்கன்னா வேர்ல்டு T20ல வந்து ஹி ஹேட் கிவன் அ வெரி கிளியர் நாக்கிங் டோர் ஆன் ஸ்டெபிலிட்டி as well as ஹிட்டிங் பவர். ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு பவுலர் பேட்ஸ்மேனா இவர் காமிச்சிருக்காரு.
ஸோ ஆக்சுவலா இந்த 3 பேருமே இவ்வளவு ரன் அடிக்கும்போது, ஸோ 9 மேட்சஸோட ரன்ஸை இவங்க 3 பேருமே கம்பைல் பண்ணும்போது, ஒய் நாட் ட்ரை ஷாருக் கான், ரூதர்ஃபோர்ட், தென் பிரிங் ஆன் ராகுல் தேவாட்டியா. ஏன்னா இவங்களுக்குலாம் செட் ஆகும் ப்ரோ. 10 பால் அவங்க நின்றாதான் அடுத்த பால் அடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பேட்ஸ்மேன் தான் தேர் ஆர் ஷாருக் கான் அண்ட் ரதர்ஃபோர்ட். ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த 10 பால் தேவை. 10 பால் அந்த எப்படியாவது பேட்ல வாங்கணும் அவங்க. ஸோ அதனால இஃப் யூ பிரிங் இன் லம்ரோர் அப்படின்னா, லம்ரோர் எப்படின்னா இஸ் டிஃபென்சிவ் பால் கம்ப்ளீட்டா, டிஃபென்சிவ் பேட்ஸ்மேன் இன்ஃபேக்ட். ஸோ இந்த 3 பேரும் ஆடும்போது யூ வில் ஃபினிஷ் ஆஃப் தட் 14 ஓவர்ஸ் 15 ஓவர்ஸ் மறுபடியும் நீங்க லம்ரோர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்க பயங்கரமா அடி வாங்கும். மறுபடியும் 10 பால் 20 பால் ஆடினா நீங்க மறுபடியும் 18வது ஓவர் போயிருவீங்க. 18வது ஓவருக்கு அப்புறம் அடிச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 16th ஓவரே யூ ஷுட் ரெடி ஃபார் ஹிட்டிங். ஓகே. ஸோ அதனால என்ன சொல்றேன்னா, ஐ வில் கோ ஃபார் ரதர்ஃபோர்ட், ஷாருக் கான், ராகுல் தேவாட்டியா அண்ட் ஐ வில் பிரிங் சாய் கிஷோர். இந்த ஸ்குவாட்ல எப்படியா சாய் கிஷோர் திணிக்க முடியுமா பார்ப்பேன். ஏன்னா ஐ வில் கோ வித் 3 ஸ்பின் பவுலர்ஸ் அண்ட் 3 பேஸ் பவுலர்ஸ் காம்பினேஷன். பேசிக்கலி அதனால பும்ராவுக்கு பதிலா யூ வில் பி கோயிங் வித் சாய் கிஷோர், ரைட்? யா ஓகே. எக்ஸாக்ட்லி. ஓகே ப்ரோ. ஏன்னா நம்பர் வந்து ரன் கொடுப்பாரு ப்ரோ. நீங்க வந்து பவுலிங் 2 ஓவர் தான் கொடுப்பீங்க அப்படின்ற போது வை நாட் யூ ட்ரை சம்மன் லைக் சாய் கிஷோர் ஹூ ஹஸ் a very good slow deliveries kind of things in Ahmedabad. So 80 meters இருக்கும் ஸ்ட்ரைட் பவுண்டரிஸ் எல்லாம். Then if you put slow deliveries in the sense you will get someone like 70 metersல வந்து கேச்சிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அங்க வந்து யூ கேன் பில்ட். ஆக்சுவலி இவங்க வந்து 11 வந்து வேற லெவல் எடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இப்போ வந்து சுப்மன் கில், பட்லர் அண்ட் சாய் சுதர்ஷன் இவங்க 3 பேர் மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. ஆனா தேவையும் கிடையாது. Then they have gone for Rutherford இல்ல அப்படின்னா Glenn Phillips who will be running 2 to 3 meters for every second. அந்த மாதிரி பறந்து போய் கிராவிட்டிக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் டைவ் அடிக்கும் போது ஒரு 40 செகண்ட்ல கிரவுண்டே கவர் பண்ற பிளேயர் ப்ரோ அவரு. அப்படி இருக்கும்போது லைக் அவரே ஒரு 20 ரன் சேவ் பண்ணி கொடுப்பாரு உங்க டீமுக்கு. ஸோ லைக் எங்கேயுமே என்னால ஒரு நெகட்டிவே பார்க்க முடியும் இந்த டீமுக்கு. அபார்ட் ஃப்ரம் ஒன் மோர் திங் இஸ் உங்ககிட்ட அந்த லெஃப்ட் ஆர்ம் பவுலர் இல்ல. வேற கோலி, ரோஹித் சர்மா, நிறைய ருத்ராஜ் கைக்வாட் எல்லாருமே அந்த லெஃப்ட் ஆர்ம் இன்ஸ்விங்கருக்கு ரெட் இருக்கு. இனிஷியல் பவர் பிளேல பாத்தீங்கன்னா காலங்காலமா அதுதான் நடந்திருக்கு. ரோஹித் சர்மாவுக்கு 10 போல்ட்னா பிடிக்காது. 10 போல்ட் நிறைய அடி வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அதனால மும்பை தே ஹேவ் செட் தட் தே ஹேவ் கான் ஃபார் 10 போல்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் இல்லாதது ஒரு பெரிய குறையா பாக்குறேன் இந்த 11ல. அபார்ட் ஃப்ரம் தட் எவ்ரிதிங் இஸ் சார்ட்டட் அவுட் ப்ரோ. ஓகே ஃபைன். ஸோ ஓகே, நம்ம வீடியோக்கான லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். ஸோ அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் என்ன அண்ட் எத்தனை மேட்சஸ் பிளே 14ல ஜெயிப்பாங்க அப்படின்னு. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் கமலேஷ். ஸோ உன்னோட ப்ரெடிக்ஷன் என்னடா? லைக் ரேட்டிங் என்ன கொடுப்ப அண்ட் ப்ரெடிக்ஷன் ஃபார் வின்னிங்? I'm going with a 7 to this team. Okay. And prediction wise, I think they'll win 6 to 7 matches. Okay, fine. So ஆகாஷ் ப்ரோ நீங்க? எனக்கு வந்து கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஒப்பீனியன் கமலேஷ். ஆக்சுவலி இந்த டீம் வச்சு நீங்க அகமதாபாத்ல அன்லெஸ் a miracle happens you are going to win. அது டவுட்டே கிடையாது. So I will go 7 out of 7 or 6 out of 7 in Ahmedabad. ரிமைனிங் மேட்சஸ் எல்லாம் அவங்க எப்படி அகாமடேட் ஆவாங்க அப்படின்னு பொறுத்து. So I will go for 9 to 10 matches in a row they will be winning. 9 to 10 matches actually out of 14 they will be winning. அண்ட் ஒரு டீம் கண்டிப்பா பிளே ஆஃப் போவாங்க அப்படின்னு நான் சொல்லணும்னா தட் வில் பி ஜிடி ப்ரோ 100%. ஸோ ஏன் இவங்க வந்து அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் சம்திங் மிராக்கிள் அதான் சொல்றாங்க. ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் சீசன் இந்த 3 பிளேயர்ஸ்க்கு தே மைட் ஸ்கோர் சம்திங் அரௌண்ட் லெஸ் தேன் 900 runs ஆர் ஸோ 3 பேர் கம்பைன் பண்ணி அப்படி ஏதாவது ஆகுற பட்சத்துல தான் இவங்க தோப்பாங்க திஸ் டீம். அதர்வைஸ் ஐ டோன்ட் see any negativities in this team. So yeah, I will go for something around 9 for this team. And I will rate them very highly and will be available for playoffs I suppose unless and otherwise a miracle happens. Yeah. So என்னோட தாட்ஸ் அதான். லைக் ஃபைனலா சொல்லணும்னா இது சம்மர் டீம். எனக்கு தெரிஞ்சு பேக்கப்பும் சரி, அதுக்கான பிளேயிங் 11ம் சரி, பிளேயிங் 12ம் சரி. ஸோ வெல் குட். ஸோ ஐ ஆல்சோ ரேட் டீம் அரௌண்ட் 9 அண்ட் கண்டிப்பா டாப் கண்டென்டரா இருப்பாங்க. பிளே ஆஃப் உள்ள போய் ட்ராஃபி அடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தான். ஸோ யா, வி ஆர் அப் டு அவர் எண்ட் ஆஃப் அவர் வீடியோ. ஸோ ஃபேன்ஸ் நீங்க எல்லாரும் உங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஜிடி டீம் பத்தி எப்படி இருந்துச்சு. ஸோ அண்டில் தென் வில் see you in the next video. So until then, bye from Kamlesh, Akash, Naveen. Bye bye.